2023ஆம் ஆண்டிற்கு முன்பு தொடங்கப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கான அரசின் அங்கீகார காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிக்கூடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட 63 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்கள் இதுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் தான் அரசு அங்கீகாரம் கொடுத்துட்டு இருந்தது. அதை இப்போ 5 ஆண்டுகளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து 5 ஆண்டுகள். இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து 3 முறை அவங்க ரினிவலை கரெக்டான டேட்டுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அடிஷ்னலா 20 ஆண்டுகள் வரைக்கும் கூட அங்கீகார காலம் கொடுக்குறோம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரைமரி ஸ்கூலு அரசினுடைய அங்கீகார கட்டணமா வருஷத்துக்கு 3000 ரூபாய் கட்டணும். அதாவது பெர் ஆனம் 3000 ரூபாய். அதுவே ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 5000 ரூபாய் பெர் ஆனம் அப்படின்னு கட்டணும். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அவங்க 6000 ரூபாய் பெர் ஆனம் அப்படின்னு கட்டணும். ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அவங்க 10,000 ரூபாய் பெர் ஆனம் அப்படிங்கிற அளவுல அனுமதி கட்டணம் கட்டணும்.